சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் குபேரா. தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி 2 மொழியில் 2 பெரிய ஹீரோக்களை வச்சு வெளிவந்திருக்கிற இந்த படத்துடைய சின்ன லைன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பிச்சைக்காரன் எப்படி கோபுரத்தில், அதாவது குபேரன் ஆகிறான் அப்படின்ற ஒரு கதை தான் இது. இந்த படத்தோட கதையில் பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து பாம்பேக்கு பக்கத்தில் கடலில் அரபிக்கடலில் இந்திய அரசாங்கத்தால் எரிவாயு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல வருஷமாக பல கோடிகள் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு 15 வருஷத்துக்கு இந்தியாவுக்கு தேவையான எரிவாயு இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள். இதை தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் என்ன பண்ணுறாரு, சென்ட்ரலில் இருக்கிற ஒரு மினிஸ்டரை விலைக்கு வாங்கி அந்த ஆராய்ச்சி மையத்தில் ஒரு செயற்கையான ஒரு வெடி விபத்தை ஏற்படுத்தி அது அரசாங்கத்தால் கைவிட போகிறோம் அப்படின்ற அனௌன்ஸ் பண்ண வச்சு அதை இவர் கம்மி விலைக்கு கான்ட்ராக்ட் எடுத்து இந்தியா ஃபுல்லாக கேஸ் சப்ளை பண்ணணும், நம்ம தான் அதை ஆளணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அதில் பல பேர் இறந்தும் போகிறாங்க, இவர் எடுக்கிறார். இப்போது இந்த விஷயத்துக்காக இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் பணம் கை மாறணும். ஏன்னா பணம் கை மாறாமல் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு 1 லட்சம் கோடியை அவங்களுக்கு மாற்றணும். இவர் பிஸ்னஸ்மேன்லேருந்து அந்த அரசியல்வாதிகள் கொடுக்கணும். இதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம நாகார்ஜுனா உள்ள வர. நாகார்ஜுனா யாருன்னா ஒரு நேர்மையான சிபிஐ ஆஃபீஸராக இருந்து அவர் மேலே ஒரு பொய் கேஸை போட்டு அவர் ஜெயிலில் 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவரை ஜாமீனில் எடுத்து அவர் மூலிமா இந்த பணங்களை பட்டுவாடா பண்ண வைக்கிறாங்க. இதுக்கு தேர்ந்தெடுக்கிறது ஒரு 5 பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் மூலிமா பல ஆயிரம் கோடிகள் கை மாறுது. அப்படி கை மாறும்போது ஒவ்வொருத்தரையும் அந்த பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறாரு, கொலை பண்ணிடுறாரு. ஏன் அப்படின்னா அவங்க மூலிமா விஷயம் வெளியில் போயிடக்கூடாது, இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்காவாக அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கார். இந்த நாகார்ஜுனாவுக்கு தெரியாது. இந்த சூழலில் அந்த 5 பிச்சைக்காரங்களில் ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. அவங்களையும் கொல்ல வேண்டிய சூழல் வரும்போது நாகார்ஜுனா அவங்கள என்ன பண்ணுறாரு, தனுஷ் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஏன்னா தனுஷுக்கும் தெரிஞ்சிடுது நம்மளையும் கொலை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அவர் பேரில் 10,000 கோடி பேங்க்கில் இருக்குது. இப்போ அவர் வந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். நாகார்ஜுனா வில்லன்கிட்ட சிக்கிறாரு. தனுஷ் இந்த பக்கம் தேடிக்கிட்டு ஓடுறாங்க. இந்த சூழலில் தனுஷை கண்டுபிடித்தார்களா, அந்த பணம் வில்லன்களுக்கு கை போச்சா, இல்லை நாகார்ஜுனா மீண்டும் சூழ்நிலை கைதியாக இருந்து நல்லவராக மாறி இந்த பணத்தை காப்பாற்றி இந்தியாவுக்கு எதிராக, அதாவது அவங்களுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக இவங்க இருக்கிறாங்க, ஒரு பொருளாதார இதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக அவங்க காவல்துறையில் ஒப்படைக்கிறாரா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை. இப்படி ஒரு இந்த படம் ஒரு 2 மொழியில் பண்ணுறதுனால 2 பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணியிருக்கார் நம்ம இயக்குனர். தனுஷோடைய நடிப்பு கொஞ்சம் சொல்லலாம்னா, மற்ற படங்களோட இந்த தனுஷ் பிச்சைக்காரன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய கேரக்டரைசேஷன் ஒரு தெளிவான முகமாகவே காட்டுது. அவர் எதுவுமே தெரியாது, எழுத படிக்க தெரியாது அப்படின்ற போது நம்மளால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. ஆனாலும் அந்த கேரக்டரை உள்வாங்கி தனுஷ் நடிச்சிருக்காரு. சில இடங்கள் அம்மான்றது பிச்சை எடுக்கிற கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் நாகார்ஜுனோட நடிப்பு ஸ்பெஷல் எதுவும் கிடையாது, ஒரு நார்மலாக அவருடைய கேரக்டர் திறம்பட செய்திருக்கார். இந்த படத்தில் மிகப்பெரிய பலமான ஒரு நடிப்பு என்னென்னா, இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிற நடிப்பு தான். உண்மையிலே அதாவது ரொம்ப நாளாச்சு ஒரு ஹீரோவுக்கு, ஒரு ஹீரோ எதிர்க்கிறான்னு சொன்னால் அந்த ஹீரோக்கு ஈக்குவலாக இருக்கணும் வில்லன், இல்லை ஹீரோவுக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வில்லன். ஒரு கேரக்டர் ஒரு பலம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனாக, ஒரு கிரிமினலாக பக்காவாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிறார். இப்படி பலரது நடிப்புகள் இருந்தாலும் நிறைய பேர் நடிப்பு வீணடிக்கப்பட்டிருக்கு. பாக்கியராஜ் ஒரு 2-3 சீனுக்கு போகிறாரு. நாசர் ஒரே ஒரு சீன், இந்த மாதிரி வந்திருக்காங்க. மிகப்பெரிய நடிப்பு ஜாமான்கள்லாம் சின்ன சின்ன இடத்துல போகிறது தான் படத்தில், அதுவும் ஒரு சின்ன குறையாக இருக்குது. ஒரு 3 மணி நேரம்ன்ற படத்தை ஒரு 2.5 மணி நேரமாக கொடுத்துருந்தா படம் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்திருக்கும். குபேரா நிச்சயம் பெரிய அளவில் இருந்திருக்கும்.